பார்த்தீங்கன்னா அந்த கோயில் போகும். நம்ம அங்கேருந்து அங்கே வா, அந்த கொக்கையா இங்கேருந்து அங்கே மேலே இருக்க கோயில் போகும். இப்படி போகலாமா? இப்போ நம்ம நீ போகிறது உடம்பு இருந்தால் போகலாம், பாம்பாக இருந்தால் போகலாம், அனுமானம் இருந்தால் போகலாம். அனுமானம் இருந்தால் போகலாம். பாருங்கள் அந்த குகையை பாருங்கள், எவ்வளோ அழகாக போகிற அளவு இருக்குது பாருங்கள். கீழே மட்டும்தான், மேலே இருக்கிறாரு. வெளிச்சத்துக்கோசரம் மேலே தாண்டி இருக்கிறாங்க. பார்க்குறியா சொல்லலாமா? அப்படியே சாமி கவர நீங்கள் இருக்கா சொல்லியா சொல்லிட்டேன்னு நான் பேசிட்டு போயிடுவேன். நீ பேசணும்னு எனக்கு கேட்டேன். சாமி சொல்லியா இந்த மலையை காக்கிறவர் இந்த ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் கீழே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமயகிரி சித்தர் இருக்காரு. மேலே வந்து பார்க்க வரோம். அவர்கிட்ட முருகப்பெருமானை பார்க்க சொல்லிட்டு போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய் எந்தையா நம்ம இந்த ஊருக்கு போய் அம்மையாப்பரை பார்க்க போனோம், இந்த அஸ்லலிங்கத்தை பார்க்க போனோம் அப்படின்னா இவர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். இந்த பாட்டியார் கோயிலில் இவங்க காவ காக்கிறாங்க. எல்லா சிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பெருமான் இருப்பாங்க, துலாபார் இருப்பாங்க, வீரபத்தர் இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், நம்மளை வணங்குறோம் ஆஞ்சநேயர். யாராவது இந்த எல்லைக்கு வரமோ அந்த ஆணையை வணங்க வரோம் காவலாளி. இங்கே இருக்கிற வர வைப்பாரு. வரவேற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மலையில் இந்த ஆஞ்சநேய பெருமாள் இருக்காரு. அவங்களாம் ஆசி வழங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டத்துல வந்தாலும் இவரை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடலாம். இல்ல சாமி, எனக்கு ஒரு உற்சாகம் இருக்குது. இந்த வேர்வை வந்து டயர்டான வேர்வையா இல்ல, வேர்க்குது இப்போ, ஆனா டயர்டான வேர்வையா இல்ல. நேற்று பசங்க மலையில ஏறினாங்க, ரொம்ப கிறங்கிட்டாங்க. கொஞ்சம் மலை ஏறியே கிறங்கிட்டாங்க. ஆமா, இப்ப என்ன இந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல சஞ்சீவத்தை ஆஞ்சநேயர் சொல்லுவோம். சஞ்சீவி காற்று இது எங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கேட்டுங்க இருக்க ஆளுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. ஆமா, நல்லா ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்கு சாமி. ஆமாம், இப்போ ஒரு உண்மையை சொல்கிறோம். எடுத்துக்க தம்பி, தம்பி சஞ்சீவி பற்றி. சஞ்சீவினா இன்னைக்கு மூலிகை தேடுறாங்க. ஒவ்வொரு சஞ்சீவியருக்கும் போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சஞ்சீவி யாரை பிடிக்கும்? சஞ்சீவி வந்து ஆஞ்சநேயரை பிடிக்கும். ஆமாம், ஆஞ்சநேயர் தான் பிடிக்கும். இப்போ வந்து சஞ்சீவியா இருக்குது, கோடி ரூபாய் போகும். கட சஞ்சீவி இருக்கு, மீன் சஞ்சீவி இருக்கு, செம்பூத்து சஞ்சீவி இருக்குன்னு. ஆனால் சஞ்சீவின்னு மறுபேர் என்ன தெரியுங்களா? சஞ்சீவின்னு மறுபேர் என்னன்னா நம்ம ஆஞ்சநேய பெருமாள் வாயுபுத்திரா இருக்கிறதுனால காற்றதே சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு சிரஞ்சீவியா ஆகணும்னா காற்று இருந்தாதான் சிரஞ்சீவி. கண்டிப்பா சாமி. இந்த காற்று இல்லைன்னா வெறும் பணம். ஆமா, அதே மாதிரி சிரஞ்சீவி ஆகணும் அப்படின்னா நல்ல காற்று சுவாரிக்கணும். சஞ்சீவின்னு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்த காரணமே காற்று தான் சஞ்சீவி. ஆமா, இப்ப எல்லாம் மூலிகை சொல்றாங்க. மூலிகை இருக்கு, சஞ்சீவி மூலிகை இருக்கு, 27 மூலை இருக்கு. ஒரு சஞ்சீவி இல்ல. கட சஞ்சீவி இருக்கு, செம்பூத்து சஞ்சீவி இருக்கு, நாக சஞ்சீவி இருக்கு, தேவாங்க சஞ்சீவி இருக்கு, மயில் சஞ்சீவி இருக்கு, சிம்ம சஞ்சீவி இருக்கு. இப்படி ஜீவராசியில 7 ஜீவராசிக்கு 27 ஜீவராசிகளுக்கும் சஞ்சீவி இருக்கு. நம்ம மீன்களுக்கு கூட சஞ்சீவி இருக்கு. நம்ம ஆமைக்கு ஒரு சஞ்சீவி வச்சிருக்கு. இதெல்லாம் வாழுங்களை கத்துறதுக்காண்டி மக்கள் என்ன பண்றாங்க, சஞ்சீவி வேறு இருக்குது, சஞ்சீவி இது இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒவ்வொருட்ட ஒவ்வொரு இது கிடைக்கும். ஆளுங்களுக்கு மட்டும்தான் சஞ்சீவி தேடுறவங்க. உண்மையான சஞ்சீவி என்ன அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிறது சஞ்சீவி. சஞ்சீவி உங்க உடம்புல இருக்க காற்று பேர் தான் சஞ்சீவி. சஞ்சீவின்னு மெரு பேரே காற்றுதான். ஆனா வேர்கள் வந்து ஒரு தனி சிறப்பு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவி அந்த சஞ்சீவின்னு கணக்கு கிடையாது. நம்ம உடம்புல இருக்க சஞ்சீவி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமாள் வாங்கலாம். சிவாய நம. ஜெய் ஆஞ்சநேயா. அப்பா மலை ஏறினா மாற்றம்ன்ற மாதிரி இங்கே வந்து நாங்கள் தீபம் சரணா தீபம் ஒன்று இருந்துச்சுன்னா